ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரபா அவிலா டயபெட்டிஸ் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். டயபெட்டிஸ்னா என்ன? டைப் 1 டைப் 2 அப்படின்னா என்ன? யாருக்கு டயபெட்டிஸ் வரும்? டயபெட்டிஸ் வந்தால் என்ன பண்ணலாம்? இதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த சேனலில் நம்ம சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி எனக்குமே லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ எங்ககிட்ட நார்மலி ஃப்ரண்ட்ல நம்ம கிட்ட ரிசப்ஷன்ல கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை ஏதாவது மெடிசன் அலர்ஜி இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்டப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சில மருந்துகள் வேலை செய்யாதப்போ ஒரு ரேண்டம் டெஸ்ட்லாம் எடுத்தப்போ தான் தெரிஞ்சது அவங்க வந்து ரொம்ப நாளாக டயபெட்டிஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி டயபெட்டிஸ் அளவுமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு நாங்கள் தெரிஞ்சோம். ஒரு மெடிசன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியில் எங்களுக்கே டயபெட்டிஸ் பற்றின ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் அவங்களுக்கு இருந்த ஒரு டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் தான் எங்களுக்கு புரியாமல் ரொம்ப சாதாரணமாகவே இருந்துட்டோம். அப்போ தான் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து ஹெர்பல் பேஸ்டு மெடிசின்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எங்களோட குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் R&D ஸ்டார்ட் பண்ணாங்க. 5-6 இயர்ஸ் R&D பண்ணி என்னென்ன ஹெர்பல்ஸ் வந்து டயபெட்டிஸ் கியூர் பண்ணுறதுக்கு இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு இந்தியாவிலே இருக்குது அப்படின்னு R&D பண்ணி எந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 இயர்ஸாக R&D பண்ணி அதில் நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த சித்தா மெடிசன்ஸ் தான் இப்போ ஒரு கடந்த 7 இயர்ஸாக நாங்கள் ஆஃப்லைனில் கிளினிக் வச்சுருக்கோம் சென்னை வலசரவாக்கத்தில். அங்கே பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பர்சனலான அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவங்க சுகர் லெவலை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் பார்ப்போமே. டயபெட்டிஸ் அது உலகத்தில் வந்து ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100% பீப்புளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுங்களா? 25% இந்தியன்ஸ்க்கு இருக்கு. அதாவது இந்தியாவை டயபெட்டிஸோட கேபிட்டல்னு சொல்றாங்க. ஆனால் இதில் ரொம்ப சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பல பேருக்கு சுகரோட அதோட வீரியம் பற்றி தெரியறது கிடையாது. ஐயோ டயபெட்டிஸ் இருந்தால் ஓகே 200க்குப்பா எனக்கு 400 அப்படின்னு சொல்றாங்களே தவிர அது எந்த அளவுக்கு அவங்க ஆர்கான்ஸை பாதிக்குது, எந்த அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைலை பாதிக்குது, ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ நானே சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னவா தான் இருக்கும், வருமுன் காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் இருக்கா, சுகர் இல்லையா, இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு சுகர் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் ஒன்றும் இல்லை, ஒரு 100 rupees நம்ம எவ்வளோ செலவு பண்ண, ஒரு 100 rupees நம்ம அந்த கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வந்து ரீடிங்ஸ் கரெக்டாக இல்லை, நார்மலாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே சுகரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டயபெட்டிக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபுட்டில், நம்ம லைஃப் ஸ்டைலில், நம்மளோட ஹெல்தி ரொட்டீனில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து அதனால எந்த பாதிப்பும் வராம பாதுகாத்துக்கலாம். நம்ம பேண்டமிக் வந்தப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது உலகமே வந்து திரும்பி பார்க்க ஒரு வியாதி. ஆனா நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா எல்லா சைடும் அவேர்னஸ் கொண்டு வந்தப்போ நம்ம வந்து பேண்டமிக்கை ஃபைட் பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? சுகருமே அப்படிதான். நாங்க கிளினிக் தொடங்குற நாட்கள்ல அதிகமான பேஷண்ட்ஸோட கேட்டகரி, ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 40 years to 45, 45க்கு அப்புறம் 50 years, 55 அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 15 வயசு பிள்ளைங்க இருக்கு, ஆனா இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்களா? எனக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? இல்ல எனக்கு இது மாதிரி வந்து சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல சுகர் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு மேம், இல்லை மேம் நான் வந்து இதை பற்றி எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பர் கால் பண்ணுங்கள். நம்மளோட கிளினிக் சென்னை வலசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் இருக்குது. எப்பவுமே டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வாக் இன் பண்ணலாம். இல்லை மேம் நான் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிறேன், இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன், எனக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்பரில் கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் எனக்கு எதுக்கு சுகர், நான் ஹெல்த்தியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஹெல்த்தியாக தானே லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் சுகரே சாப்பிட்றது இல்லை, நான் ஸ்வீட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன், நான் ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுகர் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரிலேட்டட். நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம், எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், என்ன மாதிரி சாப்பாடு, என்ன டைம்ல சாப்பிட்றோம், இதெல்லாம் கூட ரீசன் ஆகலாம். இன்னைக்கு இப்போ ரீசன் ஹைப் பார்த்துருக்கீங்களா, மிட் நைட் பிரியாணி, நைட் டைம் லைஃப், இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் ரீசன் தான் சுகர் வருதுக்கு. நான் திருப்பி ஏன் இதை எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சுகர் ஃப்ரீ ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கிட்டோம்னா நாளை ஜென்ரேஷன் நம்ம வந்து சுகர் டயபெட்டிஸ் இல்லாம நம்ம உருவாக்க முடியும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து தவறிட்டாங்க. அதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ். அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அவங்க வெளியில ஃபுட்டு சாப்பிட்டதே கிடையாது, பயங்கர ஹெல்தி லைஃப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த அவுட் சைட் ஃபுட்டுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ். அது ரீசன் பார்த்தீங்கன்னா சுகர்.
லாங் டேர்ம் சுகர் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. கண்டுபிடிச்சப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை சுகரா இருந்ததுனால அதை கியூர் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் சொல்றேன், இப்போ நமக்கு வந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லைங்களா? அதுவும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. நீங்க நார்மலா இந்த கிட்ட வச்சிருந்தீங்கன்னா நம்ம வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, இல்ல 45 இயர்ஸ்க்கு மேல இருப்பாங்க, இல்ல வயசானவங்க இருப்பாங்க, சும்மா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து சப்போஸ் உங்களுக்கு வந்து அது வந்து ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா இல்ல, வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு வந்து சும்மா ஒரு கன்சல்டேஷன் மட்டும் வேணும், எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் வேணும்னா நம்மளோட நம்பர்ல கால் பண்ணுங்க. நம்ம டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போதே இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல நார்மலா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ரீ டயபெட்டிக்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது சாதாரண வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் அப்புறம் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அதை சரி பண்ணாலே நம்ம வந்து டயபெட்டிஸ் வராம, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதனால சாதாரணமா செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்தா உடனே நம்ம நம்பர் கால் பண்ணுங்க. இல்ல நம்மளுக்கு வந்து பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா வாக் இன் பண்ணுங்க. நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சுகர் ஃப்ரீ இந்தியாவுக்கு நம்ம ஃபைட் பண்ணலாம். நம்ம சேனலோட மோட்டோ பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஃப்ரீ இந்தியா, அதாவது நீரிழிவு நோய் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். நம்ம கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து நம்ம இதை வந்து ஃபைட் பண்ணோம்னா நம்ம இந்தியாவை ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரீ இந்தியாவை மாத்தலாம். இந்த மாதிரி டயபெட்டிஸ் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.